டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம டாக்டர் இன்டர்வியூ சேனலில் வந்து நிறைய மூலிகைகள், அந்த மூலிகையோட மருத்துவ பயன்பாடுகள் பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெரிஞ்சில் மூலிகை பற்றி பேச போகிறோம். உங்களை சில பேர் வந்து நெரிஞ்சில்லாம் ஒரு மூலிகையா அப்படின்னு கூட நினைக்கலாம். கிராமத்தில் இருக்கிறவங்க எங்கே தெருவில் எல்லா பக்கமும் நான் நெரிஞ்சில் பார்த்துருக்கேன், அதெல்லாம் ஒரு மூலிகை அப்படின்னு கூட நினைக்கலாம். எனக்கும் உங்கள் மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சித்த மருத்துவர் மாரிராஜ் நம்ம கூட இந்த வீடியோவில் இணைஞ்சிருக்கிறாங்க. சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்போது வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். சார், நெரிஞ்சில் அப்படிங்கிறது ஒரு மூலிகையா? அதுக்கு நிஜமாவே சிறப்பான மருத்துவ பயன்பாடுகள் இருக்குதா சார்? நெரிஞ்சில்னு சொல்கிறத விட நெரிஞ்சு முள்ளுன்னு சொன்னா தான் மக்களுக்கு எல்லாமே புரியும். முழு தாவரமும் பொதுவாக மருத்துவ இல்லை, அந்த காய் வந்து காயும் போது முழு ஆயிரும். முழு தாவரம் பயன்பாடு தான். சின்ன மூலிகை தான், முழு தாவரம் பயன்பாடு தான். அதிகமாக அந்த காயை வந்து பயன்படுத்துகிறோம். காயை நம்ம முள்ளுன்னு சொல்லிக்கிறோம். சரி. காயும் போது அதில் காயில் 8-10 முள் இருக்கும். புரிஞ்சுங்க. திருவள்ளுவர் வந்து நெருஞ்சிய பழம்ங்கிறார். நெருஞ்சி பழம் எந்த பழமுமே அவர் திருக்குறளில் இல்லை. ஆனால் நெருஞ்சி பழம் தான் சொல்றாரு. நெருஞ்சி பழம் மட்டும் ஒன்று வருது, ஆனால் அது இன்பத்திற்பாலில் தான் வருது. அதுவுமே ஏன்னா நெருஞ்சி முள் வந்து இன்பத்துக்கு தான். காமரசின்னு பேரும். காமரசி காமத்தை உருவாக்கும். அப்புறம் நவீன மருத்துவத்தில் டெஸ்டோஸ்டெரான் இருக்குது அப்படின்னு சொல்றது. என்ன சொல்றாருன்னா, தலைவனை பிறந்த தலைவி வந்து அவளுக்கு வந்து இந்த அன்னத்தோட தூவி அந்த இது நம்மளோட பாலாடை மாதிரி சின்ன மெல்லிசான பொருட்கள் கூட நெருஞ்சி பழம் போல குத்துமா. நம்ம நெருஞ்சி முள்ளுங்கிறத ஒரு பழம் சொல்றாரு. பழம் தான் காய்ச்சதுன்னா முள்ளா மாறும். அந்த அளவுக்கு இருக்குமா. ஸோ அதனால வந்து நெருஞ்சி முள் மாதிரி உங்களுக்கு சாஃப்டான பொருட்கள் கூட நெருஞ்சி முள் மாதிரி குத்தும். இப்போ நம்ம நெருஞ்சி முள் நிறைய காட்டுக்கு நெருஞ்சி முள் ஏன் சொல்றான்னா, சைடில் கூட குத்தும். அது நடக்கும்போது நீங்க செருப்பு போட்டிருந்தாலும் அது குத்திரும். அதனாலதான் நெருஞ்சி முள் நடக்கும்போது கண்டிப்பா குத்துன்னு சொல்றது. நவீன மருத்துவத்துல இன்னைக்கு வந்து அறிவியல் ஆராய்ச்சி நெருஞ்சி முள் நிறைய போயிட்டு இருக்குது. நவீன மருத்துவமா அந்த மஞ்சள் மாதிரி நவீன மருத்துவமா மாறக்கூடிய பொருட்கள்ல இருக்குது. இப்போ கூகுள் இட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணும் இல்லை, ப்ரூஃப் எல்லாம் இல்லைன்னு போட்டுருவாங்க. மாறின பிறகு ப்ரூஃப் வரும். அதான் இன்னைக்கு சயின்ஸ் போயிட்டு இருக்குது. மாறி வேற பேர் வச்ச பிறகு அது ப்ரூஃபா வரும். நெருஞ்சி முள் வந்து முதல்ல 3 வகை இருக்குது. அதுல வந்து சிறு நெருஞ்சில், நம்ம சிறு நெருஞ்சில் தான் இன்னைக்கு பேச போறோம். யானை நெருஞ்சில் ஒண்ணு இருக்குது. சிறு நெருஞ்சில் நம்ம சாதாரணமாக கிடைக்கிற மஞ்சள் பூ பூத்து முள்ளாரம் இருக்கும். நம்ம ஊர்கள் எல்லாம் பாக்குறது நெருஞ்சில்னு சொல்றது சிறு நெருஞ்சில் தான். யானை நெருஞ்சில் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வேற கலர் பூவா இருக்கும். பூதா கலர் பூ மாதிரி வரும். கொஞ்சம் உயரமா இருக்கும். அதுலயும் முள் இருக்கும். அது வந்து கலக்குனா சோப்பு நுற மாதிரி வரும். அதுவும் ஓரளவு கல்லடைப்பு இந்த குறிகுணம் பயன்படும். ஆனா பெரும் பயன்பாடு இல்லை. இன்னொன்னு செப்பு நெருஞ்சில் ஒண்ணு இருக்குது. சிவப்பான பூ இருக்கும். அது தரையில படர்ந்துருக்கு. நெருஞ்சி முள் மாதிரியே சின்னதா இருக்கும். ஆனால் மருத்துவ பயன்பாடு பெருமருந்துகள் செய்யறதுக்கு பஸ்மஞ்சந்திரம் செய்யறதுக்கு அதை நாங்கள் பயன்படுத்துறோம். அது வந்து முள் இருக்காது. ஓகே. இப்ப நம்ம பேசுறது சிறு நெருஞ்சில் பத்தி தான். சிறு நெருஞ்சில் தான் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர் அப்படின்னு கூகுள் அடிச்சா போதுமானது. ஃபுல்லா நெருஞ்சி முள் தான். அதோட காம்பினேஷன் ஆண்களுக்கு தேவையான ஒரு ஆண்களுக்கு இருக்க ஹார்மோன்ல ஒரே ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டிரான், D8 டெஸ்டோஸ்டிரான். அப்படிதான் பெண்களுக்கு நிறைய ஹார்மோன் இருக்குது. நீங்க ஆண்களுக்குன்னா நம்ம எல்லாம் ஆண்மை குறைவுக்கு மட்டும் இல்ல, மசில் வரணும், குரல் வரணும், நம்ம நடைமுறை பாவை மாறணும். ஆணுனா ஒரு நடைமுறை பாவனை, பெண்ணுனா ஒரு நடைமுறை பாவனை இருக்குல்ல. அதுக்கு முதற்கொண்டு நீ ஆண்களா இருக்கணும்னா டெஸ்டோஸ்டிரான் இருந்தா தான் அது ஆணா இருக்க முடியும். டெஸ்டோஸ்டிரான் பூஸ்டர்ல நம்பர் 1 வந்து நெருஞ்சி முள் தான். இந்த நெருஞ்சி முள்ளை பத்தி டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்தோம். இதில் ரிசர்ச் நடந்தா இருக்குது. இது பேர் ட்ரைபுலஸ் ஸ்டடீஸ். ஆனால் வந்து டிடின்னு காமனாக சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக டிடின்னு சொல்ல 2 டி வரதுனால டிடின்னு சொல்லுவாங்க. இந்த சிறு நெருஞ்சில் அதிகமாக நம்ம உலகத்தில் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் இந்தியாவிலே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது நேச்சுரல் டெஸ்டோஸ்டிரான் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த நம்ம சொல்கிறது ஸ்க்ரோட்டத்தோட ஹீட் இருக்குல்ல, நம்ம இன்ஃபெர்டிலிட்டி பேசிப்போம் நிறையா, ஸ்க்ரோட்டத்தோட ஹீட்டை கரெக்ட் பண்ணுறதுல இது வந்து நல்ல பலன் கொடுக்குது. 2வது மெயின் ஆக்ஷன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கல்லடிப்பு. நிறைய பேர் அந்த கல்லடிப்பில் நெருஞ்சி முள்ளோட இன்னொரு எஃபெக்ட் என்ன, யூரோலித்தியேட்டிக்னு சொல்லுவோம். அதாவது கிட்னியில் கல் இருக்கும்போது வலியெலாம் இருக்காது, கீழே இறங்கும் போது அது வலி இருக்கும். யுரேட்டரில் நீர்த்தாரை வழியாக இறங்கும் போது தான் வலி இருக்கும். அந்த நீர்த்தாரை வழியாக இறங்குற கல்லுக்கு வந்து பெஸ்ட் மெடிசன் அதுதான். உள்ளுக்குள்ளே கல் எடுக்கிறது, கல்லை உடைக்கிறதுக்கு லித்தோட்ராபிக்னு கொடுக்கணும். அதுக்கு மாவிலிங்கப்பட்டைன்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ இந்த நெருஞ்சி முள் வந்து அந்த இதை நீர்த்தாரை உள்ள அத்தனை நோய்களையும், நீர்த்தார நோய்கள் அதிகம் பெண்களுக்குமே, யுரேட்டர்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த நோய்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். சிஸ்டைசிஸ், நல்ல ஃபீவர் வந்துடும். அப்புறம் ப்ராஸ்டேட், ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு ஒன்று வரும். ஸோ சொட்டு மூத்திரம்,
சரியான வார்த்தை, சொட்டு மூத்திரம். இதெல்லாம் ஒரு 40 வயசுலேருந்து இந்த நெறிஞ்சு முள் கஷாயம்லாம் ஈஸியாக பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராஸ்டேட்லாம் சர்ஜரி தான் வழி, ஆப்ரேஷன் தான் வழி. அதுக்கு பெரிய மருந்துகளும் கிடையாது, மருந்து பயங்கரமான சைட் எஃபெக்ட், வயசான எல்லாருக்குமே வந்துடும். பெண்களுக்கு வர்ற சிறுநீர் தொற்றுக்கு நல்ல பலன் கொடுக்குதும். அப்புறம் வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்களும் இதுவும் சேர்த்து சாப்பிட்லான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹார்ட் பிரச்சனை யூரின் கொஞ்சம் குறைவாக போகும். நெறிஞ்சு முள் குடிச்சோன்னா ஹார்ட்டோட வீக்கத்தையும் யூரின் போகாமல் இருக்கிறதையும் குறைக்கிறதுக்குள்ள தன்மை இதில் நிறையா இருக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு இதை சேர்த்து சாப்பிட்லான்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லிவர், கிட்னி எல்லாத்துக்குமே நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நீர்த்தாரையில் வரக்கூடிய கேன்சர் மாதிரி வியாதிகளையும் இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் மூலமாக இந்த குறிகுணங்களை இந்தந்த வியாதிகளை ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, எதிரான வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி. சரி சார், இப்போ நீங்கள் வந்து இந்த நெரிஞ்சல் முள் நிறைய நோய்களுக்கு தீர்வாக இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமாம். இதில் ஒன்று எங்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் தேவைப்படுது. ஒன்று நான் கேட்குறேன். ஆண்கள் இன்ஃபர்டிலிட்டியில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவுன்னு ஒன்று சொல்லப்படுது. இன்னொன்று வந்து ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஸ்பெர்ம் கவுண்ட்டு, மோட்டிலிட்டி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நெரிஞ்சல் முள் உதவுதா? அப்படி பண்ணணும்னா அவங்க எப்படி பயன்படுத்தணும் அதை? நெறிஞ்சு முள் வந்து ரொம்ப குறைவான இன்ஃபர்டிலிட்டி வந்து சிந்தனு ரொம்ப குறைவாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முறையான வைத்தியம் நல்லது. ஆரம்ப காலத்தில் இப்போ உள்ள பசங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே நெறிஞ்சு முள் ரொம்ப ஈஸி. நெறிஞ்சு முள்ளை நல்லா சுத்தமாக வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி பாலோட சேர்த்து சாப்பிட்டா போதுமானது. இதை ரெகுலராக பயன்படுத்தலாம், உணவு மாதிரி பயன்படுத்தலாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. இது நெறிஞ்சு முள் வந்து ரொம்ப உணவு மாதிரி தான். எந்த அளவு சாப்பிடணும், இந்த நேரம் சாப்பிடணும், சும்மா 1/2 கிராம் 1 கிராம். அது ஒரு நெறிஞ்சு முள்ளை வந்து நாங்கள் வந்து ஒரு பாதாம் பருப்பு அந்த மாதிரி ஒரு விதை மாதிரி தான் பயன்படுத்துகிறோம். சரி. ஸோ ஒரு விதை நம்ம சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இருக்குது, அதே மாதிரி பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து நெறிஞ்சி விதை ஒரு 40 கிராம் கிட்ட, ஒரு 20 கிராம் நீர்முள்ளி விதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம. அதை நம்ம தண்ணியில் கிடச்சோம்னா நெல் மாதிரி ஒட்டுன்னு சொல்லி அது நீர்க்கடுப்பும் கேட்கும், டெஸ்டோஸ்டெரான் ஆண்மைக்கும் நல்லா இருக்கும். நீர்முள்ளி விதை, கொஞ்சம் வெள்ளரி விதை, எல்லாமே கிடைக்கக்கூடியது தான். 10 கிராம் வெள்ளரி விதை, 40 கிராம் நெறிஞ்சி முள், நீர்முள்ளி விதை 20 கிராம், எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு காலையில் 1 கிராம், சாயந்தரம் 1 கிராம் சாப்பிட்டு வந்தால் டெஸ்டோஸ்டெரான் லெவல் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். அப்போ ரிப்பீட்டடாக ஸ்டோன் வருது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இது பயன்படுத்தலாம். இப்போ டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஜாஸ்தியானா என்ன வித்தியாசம் அவங்களால பார்க்க முடியும்? விந்தணு கூட அளவு கூடும். சரி. விந்தணு கூட நம்ம டெஸ்டோஸ்டெரான் செக் பண்ணி அதை மாறிக்கிட்டே இருக்கும், டெய்லி மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரி. ஸோ அதனால கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க டெஸ்டோஸ்டெரான் இந்த நேச்சுரல் முறையில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட் இல்லை. ஸோ ஒரு அதிகமாகும் போது அவன் ஆக்டிவிட்டி, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறும். சரி, புரிஞ்சுதுங்களா? செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அவனுக்கு அது ரெண்டையுமே குறைக்கும். நெறிஞ்சு முள் வந்து டெஸ்டோஸ்டெரான் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை, அவன் பெர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு அதில் பலன் இருக்குது. சரி சார். ஸோ ரிப்பீட்டடாக ஸ்டோனு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு இந்த நெறிஞ்சு முள் இதை பயன்படுத்தலாம். சார், இப்போ டெஸ்டோஸ்டெரான் லெவல் கூடுது அப்படிங்கிறதுனால மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க மக்கள் இதை தாராளம் பயன்படுத்தலாம். ஆனால் பயன்படுத்தக்கூடிய முறை ஒன்று தான். இதே மாதிரி இது வந்து நான் சொல்கிற இந்த 3மே வந்து தெளிவான பலன். சரி. யூரினுக்கு பயன்படும், இதுக்கும் பயன்படும், நம்ம வந்து டெஸ்டோஸ்டெரானுக்கு பயன்படும். அப்போ ரெண்டுமே நமக்கு ரெண்டுக்குமே இது பலன் கொடுக்கறதுனால ஒரு இளைஞர்களுக்கு இது பெஸ்ட்டு. புரிஞ்சுதுங்களா? வயதானவங்களுக்கு சில மெத்தட் இருக்கு. நெறிஞ்சி முள் ஒரு 68 கிராம், ஒரு 6 கிராம் கொத்தமல்லி விதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து காஃபி மாதிரியே அவங்க குடிக்கலாம். ரெகுலராக காஃபிக்கு பதிலாகவே குடிக்கலாம். சரி. புரிஞ்ச வயசு என்ன பலன் கிடைக்கும் உங்களுக்கு? அது இந்த நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும் கிடைக்கும். ஓகே. இது வந்து நம்ம ஆடான நெறிமுள்ளி, வெள்ளரி விதையெல்லாம் சேர்க்கிறோம்ல, இதோட சாதாரண மீடியமான பழங்கள். 40 வயசுக்கு மேலே ஆண்கள் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னாலே டெஸ்டோஸ்டெரான் அவசியம். முதல்ல எனர்ஜியை கொடுக்கும். 40-50 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு ஆண்ட்ரோபாஸ்ன்னு ஒன்று வரும். டெஸ்டோஸ்டெரான் பெண்களுக்கு மொனாபாஸ் மாதிரி நமக்கு ஆண்ட்ரோபாஸ்ன்னு ஒன்று வரும். 50 வயசுக்கு மேலே டெஸ்டோஸ்டெரான் குறையும் போது ஒரு ஃபெட்டிக்கு, காலைல எழுந்தோடனே ஏன்டா எந்திக்கிறோம், ஒரு தூக்கம் இல்லாத நிலைமை, ஒரு மந்தம் இருக்கு நம்மகிட்ட. இந்த டெஸ்டோஸ்டெரான் அது மட்டும் வேலை செய்யல சார். டெஸ்டோஸ்டெரான் செக்ஸ் மட்டும் இல்லை. ஸோ இதையும் நம்ம கூட்டும் போது எனர்ஜி கிட்டிக்காக இருக்கும். இது இயல்பாக செய்யலாம். நான் சொன்ன முன்னாடி சுகரை கட்டுப்படுத்தும், லிவர் டானிக் எல்லாம் வரும்போது நமக்கு எல்லாவுடைய பலனும் கிடைக்கும். எல்லாம் தேவைதானே நம்ம மனுஷனுக்கு. ஸோ எல்லா பலனும் கிடைக்கும். இதில் நெறிஞ்சி காஃபின்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுங்க, அது இன்னும் பலன் கொடுக்கும். எப்படி போடணும் சார்? நெறிஞ்சி முள் வந்து ஒரு 100 கிராம் பவுட்ரு, ஆனால் இது கோதுமை வந்து ஒரு 50 கிராம், கொத்தமல்லி ஒரு 25 கிராம், ஏலக்காய் ஒரு 1 கிராமு, சுக்கு ஒரு 1 கிராம் கிட்ட பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த காஃபி குடிக்க அடிமையானவங்களும் பரவாயில்ல, இதை வந்து பவுட்ரு வச்சுட்டு காலை மாலை காஃபி குடிங்க. குடிச்சிங்கன்னா உடல் முதல்ல நெறிஞ்சி முள்ளுக்கு இன்னொரு விஷயம், உடல் சூட்டை குறைக்கும். ரொம்ப வந்து சாஃப்டானது உடல் சூட்டை குறைக்கும். உடல் சூடுனால தான் நீ குழந்தையிலுமேருந்து ஆரம்பித்து எல்லாமே. ஸோ அதனால் உடல் சூட்டை குறைக்கும்.
இது ரொம்ப அருமையான மருந்து, வயதானவங்களும் பயன்படுத்தலாம். வயதானவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறது அந்த சொட்டு மூத்திரம், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு அருமையான மருந்து. கொஞ்சம் நைட்டு யூரின் போருன்னு நினைக்கிறவங்க மட்டும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நெறிஞ்சு முள்ளு மாதிரி சாப்பிட்ருங்க. நீர் பெருக்கிறது நைட்டு யூரின் போகுன்னு வயசானவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த சொட்டு மூத்திரங்களும் யூரின் நல்லா போக வச்சிடும். இந்த நெறிஞ்சு முள் என்னோட அனுபவத்தில் ஒரு முக்கியம்னா, நெறிஞ்சு முள் மாத்திரைகள் நெறிஞ்சு முள்ளா 10 கிராம் அளவு கொடுத்தாலும் இந்த டெஸ்டோஸ்டிரான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு குழந்தை இல்லாத கொடுக்குறான். அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் தான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூரின் போகிறதில்ல. எவ்வளோ டோஸ்ன்னு கொடுத்தாலும் யூரின் போகிறதில்ல. அப்படியா? இதுதான் மூலிகையோட ஆச்சரியமே. இது என்ன வேலை செய்யணுமோ அதைத்தான் செய்யும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ சுகருமே மருந்து கொடுத்தோம்னா லோ சுகர் ஆகாத சித்த மருந்துகளை ஒழுங்காக சாப்பிட்டா. இங்கிலீஷ் மருந்துகள் லோ சுகர் ஆக்கும். இது ஆச்சரியம். 2 மாதம் டோஸ் அதிகப்படுத்தி கொடுத்து பார்த்துட்டேன். சாதாரணமாக சில பேருக்கு ஒன்றும் இல்லை, வயசானவங்கன்னா யூரின் நல்லா போகுது சார், நைட்டு கொஞ்சம் யூரின் போகுது சார், அப்போ சாயந்தரம் முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க, பின்னாடி சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சார். இது அடுத்தடுத்து பெண்களுக்கும் இது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். பெண்கள் இன்ஃபர்டிலிட்டியில் ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயின் பிரச்சனை பிசிஓடி, பிசிஓஎஸ் சொல்லப்படக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், அதனால் வரக்கூடிய இரகுலர் பீரியட்ஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு, கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு உதவுமா இது? கண்டிப்பாக உதவும். நெறிஞ்சு முள்ள இன்னொரு பேர் காமரசி. ஆண் பெண் இருவத்திற்கும் செக்வல் டிசைரை உருவாக்குறது. ஆணுக்கும் பெண்கள் ஹார்மோன் இருக்கும், பெண்ணுக்கும் டெஸ்டோஸ்டிரான் இருக்கும். ஸோ அது இருந்தால் தான் அந்த செக்ஸுவல் ஆர்வத்தையும் தூண்டும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பிசிஓடியில் முட்டை வெடிக்கணும்னா நெறிஞ்சு முள் டெஸ்டோஸ்டிரான் அவசியம். நீ பெண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது மருந்து கொடுக்க முடியாது. நவீன மருத்துவத்தில் டெஸ்டோஸ்டிரான் செயற்கையாக கொடுக்க முடியாது. நான் டெஸ்டோஸ்டிரான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால நிறைய சைடு எஃபெக்ட். கொஞ்சம் அளவு மிச்சம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மிசுதாடி முளர்கள் நோக்கி போயிடும். ஸோ அதன் போது இது இயற்கை. அப்படிங்கும்போது நமக்குடைய தூண்டக்கூடிய வகையில் அமையும். கருமுட்டை வெடிக்க வைக்கும். நிறைய பலன்கள் இருக்குது. அப்புறம் சின்ன பூப்பை இதை சில பேர் வயசுக்கு வராமல் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நெறிஞ்சு முள் பயன்படுத்தினா கொஞ்சம் சீக்கிரமாக வரும், வெயிட் குறையும் நீர் போகிறதுனால. இன்னொன்று இந்த இவங்க பெண்கள் எப்படி பயன்படுத்தணும்னா, நெறிஞ்சு முள்ள எலுமிச்சம்பழச்சாறு இருக்குல்ல, அதில் ஊற வச்சு அதில் பவுட்ரு பண்ணி அதை பவுடராக சாப்பிட்டா சூப்பரான குணம் கிடைக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் முறையை மாற்றிக்கிறோம். அந்த முள்ளை எடுத்து எலுமிச்சம்பழச்சாறில் ஊற வச்சு பவுட்ரு பண்ணி காலைல 1 ஸ்பூன், சாயந்தரம் 1 ஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். எதில் கலந்து சாப்பிடணும்? தண்ணியில் கலந்து சாப்பிட்டா போதுமானது. ஏன்னா பிசிஓடி இருக்கலாம், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. லேகியமாக கொடுக்கறத விட இது பரவாயில்ல. ஸோ இது பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் டெஸ்டோஸ்டிரான் குறைவுக்கு மருந்தே இல்லை. நவீன மருத்துவத்தில் பெண் ஹார்மோன் அதிகப்படுத்துறதான் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் இது உங்களுக்கு மற்ற பலன்கள், அந்த கருமுட்டை வெடிக்கிறது, பிசிஓடிக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒரே மருந்து நெறிஞ்சு முள். ஓகே, அது இயற்கையாக பயன்படுத்தும் போது அந்த ஹார்மோன் தொந்தரவுகளை குறைக்கும். அடுத்து கிட்னி ஸ்டோனுக்கு இது கரைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கிட்னி ஸ்டோன் கரைக்கணும் அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்தணும்? நெறிஞ்சு முள் எப்படி நெறிஞ்சு முள் அப்படியே கஷாயம் போட்டு குடிக்கலாம். பிறகு நெறிஞ்சு முள்ள மாவலிங்கப்பட்டைன்னு நம்ம ஒரு மருந்து இருக்கு, அது லித்தோட்ராபிக், கல்லே உடைக்கும்னு சொல்றான். மாவலிங்கப்பட்டை கலந்தும் குடிக்கலாம். இல்ல நீர்முள்ளி சொன்னோம்ல, நீர்முள்ளி விதையும் கலந்து, நீர்முள்ளி குடிநீர், நெறிஞ்சில் குடிநீர்னு மருந்து இருக்குது, கடை மருந்துகள் இருக்குது, அதை வாங்கி பயன்படுத்தலாம். யூரின் வழி வரும்போதே கொடுத்துட்டா ஒரு 6லேருந்து 8 mm கல் யூரின் வழியாக வெளியே வந்துடும். கஷாயம் போட்டு எல்லாத்துக்கும் போது ஒரு 5 கிராம் பொடியை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளராக வற்ற வச்சு அந்த 1/2 டம்ளரை காலை மாலை குடிச்சிட்டு வரணும். எத்தனை நாள் குடிக்க வேண்டியது இருக்கும்? அது ஸ்டோனோட சைஸு அதை பொறுத்து இருக்குது. ரெகுலராக குடிக்கலாம், ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சரி, யூரின் போகிறதுல நம்ம குறைஞ்சு போயிட்டோம். நம்ம தண்ணி நிறைய குடிங்க, அவ்வளோதான். யூரின் வழியாக தான் கல் வெளியில் வரணும். எப்படின்னாலும் அது கிழிச்சிட்டு வரும். கல் கிழிச்சிட்டு வரும்போது அந்த புண்ணையும் அதை ஆற்றும். அப்புறம் யூரினோட அசிடிக், யூரின் எல்லாத்துக்கும் இப்போ அமிலத்தன்மையோடு இருக்கும். உண்மையில யூரின் உப்பு தண்ணி அமிலத்தன்மையோடு இருக்கிறதுனால அந்த அமிலத்தன்மையும் மாற்றும் இது. ஸோ அதனால் நெறிஞ்சு முள் பயன்படுத்துறது பலன்கள் எப்படி பயன்படுத்தினாலும் பலன்கள் அதிகம் தான். அதில் முறையான வைத்தியம் நெறிஞ்சில் குடிநீர், நீர்முள்ளி குடிநீர், மாவிலிங்கப்பட்டை குடிநீர், இப்போ நிறைய இதோட அவங்க இந்த சிலாச்சத்து பஸ்பம், நண்டுக்கல் பஸ்பம், இப்படி மாதிரி நீர் பெருக்கக்கூடிய பஸ்பங்கள், படிகார பஸ்பம், இப்படி நிறைய மருந்துகள் இருக்குது, பெருமருந்துகள். அதில் இந்த கஷாயத்தை நாங்கள் எப்படி மருந்து கொடுப்போம்னா, அந்த பஸ்பத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரையாக கொடுத்துட்டு இந்த கஷாயத்தை குடிங்க. நெறிஞ்சு முள் கஷாயம் அனுப்பானம்னு சொல்லுவோம். இந்த கஷாயத்தை நீர் பெருக்கக்கூடிய கஷாயத்தை குடித்தா கல்லையை உடச்சிட்டு கொண்டு வரும். ஸோ அப்படிங்கும்போது யூரின் எரிச்சல் இல்லாமல் உங்களுக்கு எளிமையாக கல் வலியில் வந்துடும். இந்த கல்லில் ஒரு பெரிய பிரச்சனை, யூரினில் கல் இருக்கும்போது தான் வலி தெரியுது. அந்த யூரினில் கல் இருக்குது எப்படியும் வெளியில் வந்து தான் ஆகணும். ஸோ அதை வெளியேற்றுருக்கு, அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோனுக்கு கிட்னி ஃபெயிலியருக்கு சம்மந்தம் இல்லை, அது தனி வியாதி. ஸோ இது வரும்போது இந்த புண்ணாத்துறதுக்கு வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்தால் பெரிய கல்லாக வளர்ந்தா தான் நீங்கள் அதெல்லாம் அடுத்த வைத்தியத்துக்கு போகணும்.
யூரின் கல் ஒரு 8 mmக்குள்ளே இருக்குது அப்படின்னா வீட்டு வைத்தியத்திலே சரி பண்ணலாம். எப்படினாலும் அது 4-5 நாள் வெளியில் வரப்போகுது. வலிக்கு பயந்து அட்மிட் ஆகி லட்சக்கணக்கில் செலவழிச்செல்லாம் இருக்கான். எப்படினாலும் அது யூரின் வழியாக வெளியில் வரப்போது. அவங்களும் உடச்சி தான் விடுவாங்க. சில ரேர் கண்டிஷன் தான் சிக்கிக்கிச்சு, சைஸ் பெருசாக இருக்குன்னா தான் நம்ம அடுத்த வைத்தியத்துக்கு போகணும். சரி, இப்போ 90% இந்த மாதிரி சின்ன கல்லுகள் தான். சரி சார். ஒருத்தருக்கு வந்து டயக்னைஸ் பண்ணிட்டாங்க கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னு. அப்படின்னா அவர் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி நெருஞ்சி முள் எடுத்து கஷாயம் எடுக்கிறது இந்த வேலையை வந்து சித்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் பண்ணணுமா, இல்லை அவங்களாவே செய்யலாமா? அந்த கல் வலியோடு இருக்குதுன்னா அப்போ சித்த மருத்துவத்தோட கஷாயத்தோட பஸ்பஞ்சந்திரங்கள் சேர்த்து சில மருந்துகள் சேர்த்து சாப்பிட்றது நல்லது. சரி, ஒன்று அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு எத்தனை நாள் கல் வலி நிறையா இருக்குன்னா பயந்துருவாங்க. கல் வெளியேற வலி வந்த பிரசவத்தில் வலி வரணுமா வேண்டாமா? அதே மாதிரி சிறுநீர் கல்லுலையும் கல் வலி வரணும். வலி உள்ள கல் தான் நம்மளை காப்பாற்றுது. வலி இல்லாத கல் கிட்னியை கெடுத்துரும். ஸோ அதனால் இப்போ வந்து என்ன நடக்குன்னா, எதுக்காக நெருஞ்சி முள் சொல்கிறேன்னா, நீ கிட்னியில் ஒரு கல் தேங்கி கிடைக்குது, வெளியில் வந்துருச்சு, அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் உருவாயிருமா? தேங்குமா? முதல்ல இந்த சீட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூரினே போகாமல் தேங்கிட்டே கிடக்கிறோம். அந்த ஸ்பேஸில் கிட்னிக்கு சொல்லுங்க திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல உப்பு தங்கும். அப்போ திரும்ப வரும். இப்போ இந்த நெருஞ்சி முள் கஷாயம் ரெகுலராக ஒரு வேளை 2 வேளை இப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த கல் திரும்ப ரிப்பீட்டடாக உருவாகாது. இப்போ இந்த வெயில் காலம் வரப்போகுது, அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க 1 வருஷம் மேலே. அப்போ கல் கீழே இறங்க ஆரம்பிச்சு தண்ணி வாட்டர் கண்டென்ட் வெளியில் போயிடும். அப்போ யூரினோட அளவு குறையும் போது தான் கல் வெளியில் வர ஆரம்பிக்குது. புரிஞ்சுதுங்க? அதனால் வந்து கல் இருக்கும்போது அக்யூட் கண்டிஷன் நீங்கள் வந்து கல்லோடு இருக்கீங்கன்னா அருகிலுள்ள சித்த மருத்துவரை பார்த்து கஷாயங்கள் குடித்து மருந்துகள் சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கு நெருஞ்சில் பெஸ்ட்டு. சரி சார். இப்போ கிட்னி ஸ்டோனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்கள், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இதனால ஏதாவது உதவி கிடைக்குமா? நெருஞ்சில் முள் கஷாயம்லாம் எடுக்கலாமா அவங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆட்களுக்கு வந்து இது பெரிய பலன் கொடுக்காது. நீர் பெருக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தையுமே கிட்னி ஃபெயிலியருக்கு ஓரளவு பலன் கொடுக்கும். சரி. ஆனால் நெருஞ்சி முள்ள நேரடியாக பெரிய பலன் கொடுக்காது. நேரடியாக வந்து மூக்கரட்டை சாரணின்னு ஒரு செடி இருக்குது, புனர்னவான்னு இப்போ பெருமையாக சொல்லுவாங்க. அது ஒரு கீரை தான். அது இயல்பாகவே பயன்படுத்திட்டு வரலாம், ஆவாரை பயன்படுத்திட்டு வரலாம். இந்த மாதிரி மருந்துகளோட சேர்த்து பயன்படுத்தும் போது, தனியான மருந்தாக இல்லாமல் சேர்த்து பயன்படுத்தும் போது இதோட பலன் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம நம்ப முடியாது சார். இதை தவிர சித்த மருத்துவத்தினுடைய மருந்துகளில் வேறு ஏதாவது மருந்துகளில் இந்த நெருஞ்சில் முள்ளுடைய பொடி இது மாதிரி பயன்படுத்தப்படுதா சார்? சித்த மருத்துவ தத்துவத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நிறைய மருந்துகளில் துணை மருந்தாகவும் சேருது, தனி மருந்தாகவும் சேருது. நம்ம சொல்கிற இந்த ஆண்மை பெருக்கி, டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகிறது, அப்புறம் வந்து சிறுநீர் நோய்களுக்கு, பெரும்பாலும் சிறுநீர் நோய்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் வந்து உடல் சூற்றை ஆற்றக்கூடிய விஷயத்தில் சொல்லப்பட்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துறது சந்திரகாந்தி சூரணம். என்ன சார் அது? சந்திரன் மாதிரி குளிர்ச்சி ஏற்படுத்தும். ஓகே. இந்த டெஸ்டோஸ்டிரான் இருந்தாலும் சூடு அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதில் சந்திரகாந்தியும் நிறைய மருந்துகள், மகிழம் விதை, நெருஞ்சி முள்ளு மெயின். ஸோ அதில் மற்ற மருந்துகள்லாம் சேருது. இந்த நம்ம சொல்கிற அத்தனை வகைக்கு இந்த ஒரு சூர்ணம் மட்டுமே போதும். சந்திரகாந்தி சூர்ணம் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, பெண்களுக்குள்ள இன்ஃபெர்டிலிட்டி, ஆண்கள் இன்ஃபெர்டிலிட்டி, உடற்சூடு அதிகமாக இருக்கிறவங்க, புரிஞ்சுதுங்களா, மூளை முதற்கொண்டு இடுப்பு கீழே சூடு அதிகமாக இருக்கிறவங்க, விதப்பை சூடு இருக்கிறவங்க இது ரெகுலராக பயன்படுத்தலாம். சரி. சந்திரகாந்தினா புரிஞ்சிருக்கும்ல, சந்திரனை போர் குளிர்ச்சி. நிறைய பேர் நினைப்பாங்க சித்த மருத்துவருக்கு எவ்வளவு வந்து சமஸ்கிருத பெயர்களை தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இடைச்சர்கள். நம்ம தமிழ் ஆண்டுகள் பேரே சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு செருகள் இருந்திருக்கும், சித்த மருத்துவத்தில் எவ்வளோ செருகள் இருந்திருக்கும். ஸோ அதனால் வேர்டுகள்லாம் சில சமஸ்கிருத வார்த்தைகள் வரத்தான் செய்யுது. ஸோ நம்ம மொழி அப்படி தான் இருக்குது. தமிழ் புத்தாண்டு, ஆனால் பேர் சமஸ்கிருத பேர். இப்போ மருந்தில் எப்படி விளையாண்டுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பேர்கள் வருது. கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய சமஸ்கிருத பேர் வருதுன்னு நினைக்கிறத விட இதான் காரணம். அந்த அளவு குளிர்ச்சி உண்டாக்கும். சரி சார். அது வந்து பெரும்பாலும் கடையில் கிடைக்கிறதுல சில கற்பனைகள் போடுறாங்க. இது ரெகுலராக மருத்துவர் அறிவுரை இல்லாமலே சாப்பிடலாம். இது வந்து நெருஞ்சி முள்ள வந்து பெருசா மருத்துவர் அறிவுரை வேண்டியதில்லை. ஆனா நோயை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. நீங்க கவனிச்சுக்காதீங்க உங்க நோயை. சரி சார். இப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து நெருஞ்சில் முள்ளை கண்டுபிடித்து எடுக்கிறது எல்லாம் பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. இந்த நெருஞ்சில் முள் பவுடர் இல்லை சூரணம் கஷாயம் போடுறதுக்கு தயாராக கிடைக்குமா? நெருஞ்சில் குடிநீர் கிடைக்குது. நெருஞ்சில் குடிநீர்னே ஒன்று இருக்குது. நெருஞ்சில் பவுடரு சாதாரணமாக கிடைக்கிறது. சரி, சரிங்களா. இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே இப்போ கிடைக்குது. எல்லாம் ஆன்லைன் சேல்ஸ்க்கு வந்தாச்சு. நாட்டு மருந்து ஆன்லைனில் நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள் பண்ணுறாங்க. சமஸ்கிருதத்தில் வந்து கோக்சூரான்னு சொல்லுவாங்க. கோக்சூரா குக்லு அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லா வலியெல்லாம், ஸ்டோனுக்கு, எல்லாத்துக்குமே நீர் பெறக்கூடிய மருந்துகளுக்கு, எல்லாத்துக்கும் இருதய நோயாளிகளோட கோக்லு பயன்படுத்தலாம். ஏன்னா கால் சுரப்பு வராமல், வீக்க வராமல் இருக்கும். இருதயம் பாதிச்சு யூரின் குறையும். அவங்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும். சரி சரி. அதனால அவைலபிள் சாதாரணமாக கிடைக்குது.
ஆன்லைன்லேயோ இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ போய் வாங்கக்கூடிய இந்த நெரிஞ்சில் முள்ளுடைய சூரணம், கஷாயத்துக்கு தேவையானது, இதெல்லாம் வாங்கினாங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் அவங்க? அதான் அதுலேயும் முறை போட்டிருக்கு. ஒரு ஸ்பூன் போட்டு 5 கிராம் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளர் வற்ற வச்சு கஷாயமாக குடிச்சிக்கலாம். சரி. பொடினா காலையில் 1 கிராம், சாயந்தரம் 1 கிராம் பாலில் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல பிராண்டடாக கொஞ்சம் நல்லதாக வாங்குங்க. அவ்வளோதான். நம்ம எந்த கம்பெனியும் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நல்லதாக வாங்க. இந்த சந்திரகாந்தி மாதிரி சூர்ணம்ல எங்களை மாதிரி ஆக்கிட்டு சில பேர்கிட்ட தான் கிடைக்கிது. அது தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி சார். சரி, இவ்வளோ பலன்கள் இருந்தாலும் இந்த நெரிஞ்சில் முள் சம்மந்தப்பட்ட மருந்துகளை இல்லை பொடியை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாமா? குறிப்பாக நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, வயதானவர்கள் நிறைய பேருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் இருக்குது இப்போலாம். அவங்க, அப்புறம் கர்ப்பிணிகள், குழந்தைகள், இல்லை இதய நோய் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே கூட இதை எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக நெரிஞ்சி முள் எடுத்துக்கலாம். நான் மருத்துவர் அறிவு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஆட்கள், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஆளே வந்து நான் நிறைய பேர் வந்து பயன்படுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். நீர் பெருக்கக்கூடிய மருந்துகள், நவீன மருத்துவத்தில் நீர் பெருக்கக்கூடிய மருந்துகள் அத்தனையும் வந்து உடம்புல உள்ள இந்த சால்ட்டை, வாட்டர் கண்டென்ட் வெளியேற்றிடும். ஓகே. ஸோ அதனால் அவங்களுக்கு சில சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க துணை மருந்தை இதை பயன்படுத்தலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு கால் சுரப்பு கொஞ்சம் குறையும். அளவாக பயன்படுத்தணும். இவரை ரொம்ப பயிரக்கூடாது. அதுக்கேற்றாப்புல தண்ணி குடிக்கணும். வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓரளவு பரவாயில்ல. வாட்டர் அதிகமாக குடிக்காம இதை அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தா யூரின் வெளியில போயிடும். டயர்ட்னஸ். இந்த மூலிகையினால வரக்கூடிய யூரின் போறது வந்து பெரிய சைடு எஃபெக்ட் வராது. சரி. பட் வெயில் காலங்கள் இருக்கிறது நம்ம ஒரு நம்ம முன்னெச்சரிக்கையா சொல்றோம். சரி சார். ஓகே. அதனால இருதய நோய்கள் கண்டிப்பா சாப்பிடலாம். உங்களுக்கு நீர் பெருக்கு மருந்து நல்லதான். பிபி நோய்கள் கண்டிப்பா சாப்பிடலாம். கால் வீக்கம் இருக்கு, கண்டிப்பா சாப்பிடலாம். கர்ப்பிணி கால் வீக்கம் இருக்கு, நீர் சுரப்புன்னு சொல்லுவோம்ல, யூரின் வெளியேறாம பண்றதான். ஸோ அவங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக. அவங்க இந்த நெரிஞ்சி நோயோட சோம்பு கலந்து சாப்பிட்டா இன்னும் பலன். ஓகே. சோம்பு இருக்குல்ல, சோம்புமே கொஞ்சம் பறிக்கும். பெருஞ்சீரகம் பிரியாணி சாப்பிடும்ல, அது கருப்பை வாயை அகற்றும், நார்மல் டெலிவரி ஆகும் நிறைய பேருக்கு. அப்படி நெரிஞ்சி முள்ளு இதே அளவா சாயந்தர நேரத்தில் குடிச்சிடணும். அதுக்குள்ளே நைட் யூரின் போய் முடிச்சிடணும். ரொம்பலாம் மற்ற நீர் பெருக்கிற மாதிரி வந்து நெரிஞ்சி முள்ளு அந்த அளவுக்கு நீர் பெருக்காது. நீர்முள்ளின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் நீர் ரொம்ப பெருக்கும். நாங்கள் கொடுத்த மருந்துகளை ரொம்ப பெருக்கும். ஸோ அதனால் அந்த பயன்படுத்தலாம். எளிமையாக பயன்படுத்தணும். அந்த சந்திரகாந்தி சொன்ன மாதிரி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த மருந்துகளையும் பயன்படுத்தலாம். ஸோ அதனால் நெரிஞ்சி முள்ள எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நெரிஞ்சில் முள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் கூட ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பலன்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி சார். டாக்டர் இன்டர்வியூ சேனலில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஆண்களும் பெண்களும் சரி, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத பிரச்சனையில் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. எக்கச்சக்க பணங்கள் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த நெரிஞ்சில் முள் வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. உங்களால் அதை கலெக்ட் பண்ண முடியலன்னா கூட கடைகளிலே வந்து பொடி, சூரணங்கள், குடிநீராக கிடைக்கிது. இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன்கள் இருந்தது அப்படின்னா எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் தெரியப்படுத்துங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.